லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். மக்களே வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஃபீல் ஆச்சு. ஏன்னா காலையிலே எங்க அம்மா சப்பாத்தி மட்டன் கிரேவியும் கொடுத்தாங்க. போன வீடியோல டயட் பிளான்லாம் போட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னும் ஆரம்பிக்கல மக்களே. ஒரு 2 days ஆகும். அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். மக்களே ஒரு சின்ன மேட்ரு. ஆக்சுவலா இது பொரிக்கனசோல்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். இது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது ரெகுலரா எடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்ட்ராப் 300 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மொத்தமா 6 என்கிட்ட 6 இருக்கு. இது தனியாக வெளியே வாங்கினா 3000 ரூபா கிட்ட வரும். அதே கவர்மெண்டோட இதில் வாங்கினோம்னா 1000 ரூபா 1500 ரூபா வாங்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது எடுக்க சொன்னாங்க. இப்போ நான் எடுக்கிறது இல்லை. சப்போஸ் யாருக்காவது லைக் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் சைடு இல்லைனா அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக கொரியரில் போட்டு விட்றேன். இப்போ எனக்கு இது எடுக்க வேண்டாம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் இந்த க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த மாத்திரை இருக்குது. இப்படிலாம் ஆகலை. 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வேணும்னா டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன். நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி புக் படிக்க ஆரம்பிச்ச மக்களே, அதுல ஒரு நல்ல விஷயம் பார்த்தேன். என்னன்னா, even when you know things may never be the same again, apologize because you should. You know you're not going to be forgiven, still you should, because that is the right thing to do. இதை சிம்பிளா சொல்லணும்னா, மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லலாம். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அவ்வளவுதான் மக்களே. நம்ம சாரி கேட்டு பெரிய மனுஷனா போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு குழியில போட்டு வெளியே வரவும் பெங்களூர்ல இருந்து நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் வாழ்க்கையை அப்டேட்ல ஷேர் பண்ணிட்டு, எப்பெல்லாம் நண்பர் கோயம்புத்தூர் வராரோ அப்பெல்லாம் எனக்கும் நண்பருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்னன்னா, கோயம்புத்தூர் புரூக்ஃபீல்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கடையில பால் குழுக்கள் போடுவோம். எப்பயும் போல அதையும் போய் போட்டுட்டு அப்புறம் அப்படியே காந்திபுரம் போயிட்டோம். நண்பருக்கு டெம்பர் கிளாஸ் மாத்தணும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் போன் கேஸ் வாங்கணும். அப்படியே காந்திபுரம் போயிட்டு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு பொறுமையை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனா போற வழியில திடீர்னு மழை வந்துருச்சு. என் கண்ணில் தான் தண்ணி போடக்கூடாது, அதனால ஓரமா ஒதுங்கி ஒரு பேக்கரிக்கு போயிட்டோம். மழை நிக்கிற வரைக்கும் ஒரு காஃபி அடிச்சுட்டு மழை நின்றதும் பொறுமையா கிளம்பிட்டோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் மக்களே, இந்த மாதிரி மழை பெய்யும் போது தான் வாட்டர்ஸ் கோயம்புத்தூர் நமக்கே ஞாபகம் வரும். இதோ பாருங்களேன், செமையா இருக்குதுல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு கண்ணுக்கு மருந்து போட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இட்டாலியன் படிச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். வட்டா பாய்.